ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம முத்தழகு சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபர்ஸ்ட் சீன்லையே ஜோஷியக்காரங்க சொன்ன மாதிரியே பூமியை விட்டு கொஞ்ச நேரம் முத்தழகு பிரிஞ்சிருந்தா கூட பூமியோட உயிருக்கு நிறைய ஆபத்து வருதுன்றத நைட்டு பூமி கூட சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து போகலான்னு பார்க்கும்போது முத்தழகுக்கு நல்லாவே புரிஞ்சது. ஏன்னா முத்தழகு கரெக்டாக கொஞ்ச நேரம் அந்த பக்கம் போகும்போது மேலே இருந்த ஃபேனே கலண்டு பூமி மேலே விழுகிற மாதிரி போயிடுச்சு. ஆனால் அந்த நேரத்தில் கரெக்டாக முத்தழகு காப்பாற்றினால பூமி இந்த ஆபத்துலேருந்து தப்பிச்சிடுறாங்க. இதனால இதுக்கு முன்னாடி ஜோஷியக்காரங்க சொன்னதை யோசிச்சு பார்த்த முத்தழகு சரி நம்ம பூமி கூடயே இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டு பூமி கூடயே நைட்டு ஒன்னா சேர்ந்து தூங்குறாங்க. ஆனா அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு வெளியே வரும்போது அஞ்சலிக்கு பூமியும் முத்தழகு ஒரே ரூம்ல தான் தூங்கியிருக்காங்கன்ற விஷயம் தெரிஞ்சு ரொம்பவே கோவமடைகிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த முத்தழகு எப்படியாவது சீக்கிரமா இங்க இருந்து அனுப்பணுன்றதுக்காக அவங்களோட ரூமுக்கு போயிட்டு யாருக்குமே தெரியாம ரிஜினாவுக்கு கால் பண்ணி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நான் கர்ப்பமா இருக்க விஷயம் மட்டும் இவங்களுக்கு தெரிய வந்துச்சு, அவ்வளவுதான், என்ன இதான் காரணம்னு சொல்லி வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாம பூமியை என்னால பார்க்க கூட முடியாதுன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயம் திடீர்னு வீட்டுக்கு வந்த விமலும் அஞ்சலி பேசிட்டு இருக்கதெல்லாமே கேட்டுட்டு கை தட்டிக்கிட்டே அவங்களோட ரூமுக்கு வராங்க. உடனே இதை பார்த்து அஞ்சலியும் செம்மையா ஷாக் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட அம்மா கிட்ட நான் அப்புறமா பேசுறேன்னு சொல்லிட்டு ஃபோன் காலை கட் பண்ணிட்டு என்னாச்சு விமல், எதுக்காக வந்திருக்குன்னு சொல்லி கேட்காதுக்கு விமலும் ரொம்பவே நக்கலா அஞ்சலி கிட்ட என்ன அஞ்சலி உன்னோட கல்யாணத்துல தான் நீ ஏமாத்தணும்னு நினைச்சேன், ஆனா நீ அதை விட பெரிய கேடியா இருக்கியே, இப்ப நீ கர்ப்பமா கூட இல்லையா, ஒருவேளை இந்த விஷயத்த மட்டும் நான் வீட்டுல சொன்னா அவ்வளவுதான், உன்னோட கதி என்ன ஆகுன்னு உனக்கே தெரியலன்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. உடனே இதை கேட்ட அஞ்சலியும் நீ எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்க, நல்லா புரியுது, உனக்கு என்ன வேணும்னு கேளுன்னு சொல்லி கேட்காதுக்கு விமலும் இல்ல என்னோட பிசினஸ் கொஞ்சம் லாஸ் ஆகுற மாதிரி தெரியுது, அதனால எனக்கு இப்போதைக்கு ஒரு 2-3 லட்சம் தந்தா போதும், அதுக்கப்புறமா எனக்கு எவ்வளவு வேணும் நானே கேட்டு வாங்கிக்கிறேன்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்ட அஞ்சலியும் இப்ப என்கிட்ட பணமே இல்லையே, நான் எப்படி உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்ல உடனே விமலும் ரொம்பவே வில்லத்தனமா நீ இன்னைக்குள்ள எனக்கு நான் கேட்ட பணத்தை தரல, அவ்வளவுதான், உன்னை பத்தின உண்மையை நான் வீட்டுல சொல்லிதான் ஆவேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. உடனே விமல் இப்படி மிரட்டுறத பார்த்த அஞ்சலியும் பேசாம இங்க இருந்து எங்கேயாவது பணத்தை எடுத்து கொடுத்துருவோம், அதுக்கப்புறமா அம்மா கிட்ட வாங்கி இங்கேயே வச்சிருவோம்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு பேச்சு ரூம்ல இல்லாத சமயத்துல அவங்களோட ரூமுக்கு போயிட்டு அவங்களோட கபோர்டை நோண்டிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கமும் முத்தழகு ஜோஷியக்காரங்க கோவில்ல ஏதோ பூஜை இருக்குன்னு சொன்னனால அந்த பூஜைக்காக கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கோவிலுக்கு போனதுக்கு அப்புறமா அந்த ஜோஷியக்காரங்க கிட்ட இதுக்கு முன்னாடி பூமிக்கு நடந்த ஆபத்து எல்லாத்தையுமே சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த ஜோஷியக்காரங்களும் நீ எதுக்கும் கவலைப்படாதமா, அந்த கடவுள் கண்டிப்பா உன்னோட பக்கத்துல இருப்பாங்க, அதனால நீ உன் புருஷன் கூட இருக்கிற வரைக்கும் உன் புருஷனுக்கு ஒண்ணுமே ஆகாதுன்னு சொல்லிட்டு முத்தழகுக்கு தைரியம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கமும் கரெக்டா அஞ்சலி பேச்சோட கபோர்ட்ல இருந்து பணத்தை எடுத்துட்டு இருக்கும் போது கரெக்டா ரூமுக்கு வந்த ஸ்வர்ணமும் அஞ்சலியை பார்த்துட்டு என்ன அஞ்சலி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்பவே மிரட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம என்ன அஞ்சலி ரூம்ல யாருமே இல்லாதப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க, கபோர்ட்ல என்ன தேடிட்டு இருக்க, எதை எடுத்துட்டு இருக்க காட்டு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே இதை கேட்ட அஞ்சலியும் செம்ம பயத்தோட ஸ்வர்ணத்தை பாக்குறாங்க. ஸ்வர்ணமும் இந்த அஞ்சலி ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கா போலன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்கும், அஞ்சலி ஸ்வர்ணத்துக்கிட்ட இருந்து என்னதான் சொல்லி சமாளிச்சுட்டு அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர போறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பக்கம் முத்தழகு பூமியோட உயிரை காப்பாத்துறதுக்காக பரிகாரம் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த பரிகாரம் எல்லாம் பழிச்சு பூமியோட உயிரை முத்தழகு காப்பாத்துவாங்களா இல்லையான்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம்.